இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு டேபிள் ஃபேன். அரசாங்கம் இலவசமாக கொடுக்கப்பட்ட டேபிள் ஃபேனை நவீனமாக மாற்ற முடியும் என்று P.O. ஜெயபாண்டியன் சயின்டிஸ்ட் நிரூபித்திருக்கிறேன். டேபிள் ஃபேன் வந்த நாள்ல இருந்து இன்ற வரைக்கும் அதே சூழ்நிலையில இருந்ததை மாற்றி அமைச்சிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணலாம். ஓகே, ஃபேன் ஓடுது. அப்புறம் 4 பேர் வந்து படிக்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு லைட் லேம்பு, லைட்டை பாருங்க. அப்புறம் இங்கிட்ட ஒருத்தர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இங்கிட்ட வந்து லைட் லேம்ப். இங்கிட்ட ஒருத்தர் படிச்சுக்கலாம், லைட் லேம்ப். அப்புறம் இதை வந்து இங்கிட்ட ஒரு லைட் லேம்ப், அப்புறம் இங்கிட்ட ஒரு லைட் லேம்ப். அப்போ 4 பக்கம் படிக்கவும் செய்யலாம். 4 பேருக்கு இந்த டேபிள் ஃபேனு எப்படி ரொட்டேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, படிச்சு முடிச்சோடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்கிட்ட ஆஃப் பண்ணிட்டோம், இங்கிட்ட ஆஃப் பண்ணிட்டோம், இங்கிட்ட ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இதை நம்ம இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம். எப்படி ஒரு சாதாரண ஸ்கூல்ல எப்படி நம்ம அதை பண்ணியிருக்கோம். இப்போ 4 பக்கம் ரொட்டேஷன் ஃபேன். ஓகே, எப்படி இருக்கு? அறிவார்ந்த சமுதாயமே, மாணவர்களே, இதை நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டும். படிக்காதவனுடைய அறிவியல் எப்படி இருக்கிறது? இத அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவி விட்டோம் என்றால் ஒவ்வொரு மாணவர்களும் புதுமையான விஷயத்தை நம்ப புதுப்பிச்சு அந்த இயக்கத்தை பார்ப்பதுதான் அறிவியல். அதாவது ஒரு காலத்துல கேமரா அப்படி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் நவீன காலம் எப்படி திரும்ப வந்துருச்சு? விசில் அடிச்சோம்னா போட்டோ எடுக்குது. செல்போன் காணோம்னா ஐயோ செல்போனை காணோமே வீட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு விசில் அடிச்சோம்னா செல்போனு அலாரம் சவுண்ட் வருது. அப்போ நாளுக்கு நாளா தொலைபேசி செல்போன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. நான் டேபிள் ஃபேனை பார்த்தேன். டேபிள் ஃபேன் என்ன இப்படிமா சுத்திக்கிட்டு இருக்கு? அது 4 பக்கமும் சுத்தணும். 2 டேபிள் ஃபேனு வேலைய ஒரு டேபிள் ஃபேன் இது இயங்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஐடியா. அப்ப அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவுவதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்க சோதிச்சு பார்க்கலாம். அரசாங்கம் வந்து இவன் படிக்காதவன் சொல்ற வாயில உண்மை இருக்கா, பொய் இருக்கா, இல்ல இவன் இயக்கத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப மாணவ சமுதாயம் ஒரு அறிவியல் சமுதாயத்தை உருவாக்கி படிக்க வைத்து, பல காலேஜ்களை கட்டி வைத்து, பல ஸ்கூல்கள் எல்லாம் உருவாக்கி அதுல பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு எஜுகேஷனல் ஃபேமிலியாக உருவாக்கிட்டு, அப்புறம் இந்த ஓட்டு போடுற கம்ப்யூட்டர் மிஷின்ல திருட்டு வேலையை செய்தோம் என்றால் படித்த எஜுகேஷனல் மக்கள்கள் திட்டுவார்கள், ஏசுவார்கள், சவிப்பார்கள், அறம்பாடுவார்கள். ஏன் இவ்வளவு அழுத்தத்தோட சொல்றேன்னா, இன்றைய உள்ள கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ல, கம்ப்யூட்டர் காலகட்டத்தில் அறிவியல் மாணவர்களை படித்து அறிவியல் பூர்வமாக பேச வைத்து மாணவர்களை ஓட்டு திருட்டு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குது. அடுத்தடுத்த டேக்கில் பாருங்க. ஏன் ஒரு விஞ்ஞானத்தை காமிச்சிட்டு இந்த கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷின்ல 100க்கு 100 போர்ஜரி பண்ண முடியும்? மக்களே, உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்மையிலே இல்லை. ஓட்டு உரிமை உண்மையிலே உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எந்த சின்னத்துக்கு அமைக்கிறீங்களோ அந்த சின்னம் அச்சிடப்பட்டு முத்திரை குத்தி வெளியே வந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா வேற சின்னமா இருந்தா உடனே நம்ம காமிச்சிடலாம் இல்லையா? ஆனா இது 100க்கு 100 ஒரு பிபி சவுண்டு, லைட் எரிஞ்சிருச்சு, ஓட்டு போட்டாச்சு போங்க அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய பச்சை துரோகம், பச்சை குற்றம், மிகப்பெரிய தேசிய குற்றம். இதெல்லாம்
நடக்குது என்று நான் சொல்லியிருக்கிறேன், நிரூபித்து காமிச்சிருக்கிறேன். ஆகையினால் அறிவு இல்லாதவன் நான் சொல்லல, அறிவு உள்ளவனை அறிவு இல்லை அப்படின்னு சொன்னதுனால விஞ்ஞானி பேசக்கூடாதுன்றதுனாலதான் நான் இன்னைக்கு பெரிய குற்றம். எல்லா கட்சி தலைவர்களையும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு மிஷின், மிகப்பெரிய 1 நம்பர் போர்ச்சரியாக இயங்கிக் கொண்டிருக்குது கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷின் என்பதை தெள்ள தெளிவாக அறிவியலை காமிச்சிருக்கிறேன், அனுபவத்தோட பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தினுடைய விளக்கத்தை தெளிவுபடுத்தி உங்களுக்கு புரியும்படியாக அந்த ஓட்டு போடும் மிஷினை நான் உருவாக்கி இயக்கி காமிச்சிருக்கிறேன். இதை நீங்க தெளிவா பார்த்துட்டு மக்களே, ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க சொல்லுங்க, பதவி இருக்கும் போதுல அந்த பதவி பவரோட எங்களை வந்து ஏழைகளை சந்திங்க அப்படின்னு நீங்க பாமர மக்களை சொல்ல ஆரம்பிங்க. பதவியெல்லாம் போய் தோத்து, அதாவது பதவியை விட்டு இறங்கி வந்து நம்மளை வந்து சந்திக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு போர்ச்சரியான வேலை என்பதை மக்களே, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பதவியில இருக்கும்போது அந்த பதவியில என்னென்னலாம் நான் செஞ்சிருக்கிறேன், நீ அடுத்து செவிச்சா நான் என்னது செய்ய போறேன்ற வாக்குறுதியோட வாங்க. ஆனா பதவியில இருந்துட்டு சரிவர செய்யாம இன்னும் அடுத்து நான் செய்வேன்னு சொன்னா இது மாதிரி ஒரு போர்ச்சரிய பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள். அதுபோக புது புது முதலமைச்சர்கள், புது புது ஆட்சிகள் அமைய வேண்டும் என்றால் ஓட்டு போடுற மிஷினை, கம்ப்யூட்டர் மிஷினை நவீனமாக அமைக்க வேண்டும். அமைத்தால்தான் புது முதலமைச்சர், புது ஆட்சி, புது மக்களுக்கு புது புது செயல்கள். வாஜ்பாய் ஐயா மாதிரி ஹைவேஸ் ரோட எப்படி போட்டாங்களோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புதுமையான திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு போவாங்க என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு பாமர விஞ்ஞானி விஞ்ஞானத்தோட உங்களை வணக்கம் வேண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட், தருமபுரி, படமனை.